தூத்துக்குடி வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து காமராஜர் காய்கனி மார்க்கெட்டில் வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாலையில் நடைபயணமாக சென்றும் ஆதரவு திரட்டினார். மயிலாடுதுறை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக பிரவீன் சக்கரவர்த்தி அறிவிக்கப்பட வாய்ப்பு. இன்று அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. சுயேட்சைகள் உட்பட இதுவரை 483 பேர் வேட்புமனு தாக்கல். நாளையுடன் மனு தாக்கல் நிறைவடையும் நிலையில் மனு தாக்கல் செய்ய வேட்பாளர்கள் தீவிரம். சத்தியமங்கலம் அருகே பன்னாரி அம்மன் கோயிலில் குண்டம் திருவிழா. பல்லாயிரம் பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன். பத்தாண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் கூட்டணி அமைத்து 19% வாக்குகள் வாங்கிய கட்சி பாஜக. நியூஸ் 18 களம் 18 நிகழ்ச்சியில் செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த பேட்டியில் தகவல். கொள்கை ஒத்துப்போனதால் தான் பாமகவில் இணைந்து போட்டியிடுகிறேன். வணக்கம் தமிழ்நாடு நேர்காணலில் இயக்குநர் தங்கர் பச்சான் விளக்கம். சிவகங்கை பாஜக கூட்டணி வேட்பாளர் தேவநாதனுக்கு 305 கோடி ரூபாய் சொத்து. காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தின் சொத்து மதிப்பு 96 கோடி ரூபாய். உதகையில் நேற்று வேட்புமனு தாக்கலின் போது அதிமுக பாஜக இடையே தகராறு ஏற்பட்ட விவகாரம். இரு கட்சிகளின் மாவட்ட செயலாளர்கள் மீதும் வழக்கு பதிவு. மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரிய வழக்கு இன்று விசாரணை. அவசர வழக்காக விசாரிக்குமாறு வைகோ விடுத்த கோரிக்கை ஏற்பு. தமிழ்நாடு முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடக்கம். அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மக்களவைத் தேர்தலில் ஒதுக்கப்பட்ட மைக் சின்னத்திற்கு பதில் படகு அல்லது பாய்மரப்படகு சின்னம் வழங்க நாம் தமிழர் கட்சி கோரிக்கை. இன்று முடிவு செய்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். தென்காசி மாவட்டம் கடையத்தில் விவசாய நிலத்திற்குள் புகுந்த மலைப்பாம்புகள். வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். காசாவில் போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவதற்கான தீர்மானம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிறைவேற்றம். வாக்கெடுப்பில் பங்கேற்பதை தவிர்த்த அமெரிக்கா. பஞ்சாப் அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அசத்தல் வெற்றி. இறுதிக்கட்டத்தில் அதிரடியாக விளையாடி அணிக்கு வெற்றியை ஈட்டித் தந்தார் தினேஷ் கார்த்திக். சென்னையில் மே 26ஆம் தேதி நடைபெறுகிறது ஐபிஎல் இறுதிப் போட்டி. நடப்பு தொடரில் சென்னை மும்பை ஒருமுறை மட்டுமே பல பரீட்சை. திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரையை ஆதரித்து திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி காந்தி சிலை அருகில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். ஆனா இப்ப வரைக்கும் ஒன்றிய அரசு இதுவரைக்கும் அந்த நம்ம கேட்ட 37,000 கோடி ரூபாயில ஒரு பைசா கூட கொடுக்கல. நான் இன்னும் சொல்றேன், நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறோம். நம்ம 1 ரூபா அவங்க வரி கொடுத்தோம்னா அவங்க திருப்பி நமக்கு எவ்வளவு தெரியுமா கொடுக்குறாங்க? வெறும் 29 பைசா. இனிமே அவருக்கு பேரு மிஸ்டர் 29 பைசா. சொல்லுங்க, 29 பைசா. 29 பைசா. இதுதான் நம்ம அவருக்கு வச்சிருக்கக்கூடிய செல்ல பேர். அதே மாதிரி இன்னொன்னு யோசிக்கோங்கம்மா, நம்ம அந்த 5 வருஷத்துல ஒன்றிய அரசுக்கு நம்ம கட்டியிருக்கக்கூடிய வரி 6.5 லட்சம் கோடி கட்டியிருக்கோம். ஆனா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தந்திருக்காங்க? ஒன்றிய அரசு வெறும் 1.5 லட்சம் கோடி தான் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி அனைத்திலும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தட்டி கேட்கணும்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடியல் வரணும்னா, நீங்க அத்தனை பேரும் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று உதயசூரியன் சின்னத்துல நம்முடைய CN அண்ணாதுரை அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்க சவால் விட்டுருக்கீங்க. நான் மறந்துட்டேன் நினைக்காதீங்க.
4 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகும், ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகும். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? நான் வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இன்னும் 10 நாள்ல பின்னாடி வருது. யார சொல்றது தெரியுதா? தலைவர் இன்னும் 10 நாள்ல வராரு. நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம், நான் இன்னைக்கு முடிச்சுட்டு, இன்னைக்கு முழுக்க திருவண்ணாமலை முடிச்சுட்டு இன்னைக்கு வேலூர் போறேன். அடுத்து தலைவர் வராரு. 10 நாள் வந்து அவரும் தன்னுடைய பிரச்சாரத்தை உங்களெல்லாம் சந்திப்பாரு, உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்பாரு, தேர்தல் வாக்குறுதி எல்லாம் சொல்லுவாரு, நம்ம செஞ்ச சாதனை எல்லாம் சொல்லுவாரு. அவரும் அடுத்த தொகுதிக்கு போயிடுவாரு. ஆனா இந்த தொகுதியில இருந்து அடுத்த 22 நாள் இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொரு வீடா போய் சென்று, ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு, ஒவ்வொரு தெருவா போய் இந்த பிரச்சாரத்தை செஞ்சு, இந்த 10 ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த 2 வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த 10 தெருவுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள அந்த பொறுப்பை பிரிச்சுக்கிட்டு அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு 19ஆம் தேதி அனைவரும் வந்து உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கிறதுக்கு நீங்க தான் வாக்குறுதி கொடுக்கணும். செய்வீங்களா? வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் யாரோட பிறந்த நாள்? முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய எத்தனாவது பிறந்த நாள்? 100 முடிஞ்சு 101. 101வது பிறந்த நாள் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. நாம முத்தமிழர் டாக்டர் கலைஞருக்கு 100வது பிறந்த நாள் பரிசா இதை விட 40க்கு 40 வெற்றிங்கிறத விட மிகப்பெரிய ஒரு பரிசை கொடுக்க முடியுமா? பஞ்சாப் மாநிலத்தில் பாஜக கூட்டணியில் சேருவதற்கு சிரோன்மணி அகாலிதளம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். பஞ்சாபில் அவர்களுடைய ஆதரவு பாஜகவிற்கு முக்கியமாக இருந்த நிலையில் அதற்கான மறுப்பை அக்கட்சி தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ இந்த கூட்டணி அமைவது என்பது பாஜகவிற்கு எந்த அளவிற்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது? தற்போது மறுப்பு தெரிவித்ததற்கான காரணம் என்ன? பஞ்சாபில் சிரோன்மணி அகாலிதளம் கட்சியினுடைய கூட்டணியானது தற்பொழுது பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ளதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் ஏற்கனவே வெளியிட்ட நிலையில் இந்த மக்களவை தேர்தலில் மீண்டும் பாஜக மற்றும் சிரோன்மணி அகாலிதள கட்சியினுடைய கூட்டணியானது அமைய உள்ளதாக பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில்தான் அகாலிதள கட்சியினுடைய கூட்டணி என்பது மக்களவை தேர்தலில் இருக்காது, தனித்தே பாஜகவானது போட்டியிட உள்ளது என்ற ஒரு அறிவிப்பை பஞ்சாப் மாநிலத்தினுடைய பாஜகவை சார்ந்த தலைவர்கள் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக 2 கட்சிகளுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகள் என்பது இந்த தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்டதன் காரணமாக இந்த ஒரு முடிவிற்கு பாஜகவானது வந்துள்ளது எனவும், அதன் மட்டுமல்லாமல் அகாலிதளம் அளவுக்கு அதிகமான தொகுதிகளை கேட்டதன் காரணமாகவும் இந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டது என்ற ஒரு தகவலையும் பாஜக தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக கடந்த 2020ஆம் ஆண்டு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட அந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிராக பாஜகவுடைய நீண்ட கால கூட்டணியில் இருந்து அகாலிதளம் கட்சியானது வெளியேறியது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் அக்கட்சியினுடைய மூத்த தலைவரான ஹர்சிம்ரத் கவுர் தன்னுடைய மத்திய அமைச்சர் பதவியையும் அவர் ராஜினாமா செய்த நிலையில் அதன் பிறகு நடைபெற்ற அந்த பஞ்சாப் மாநில சட்டப்பேரவை தேர்தலிலும் அகாலிதளம் கட்சியானது தனித்தே போட்டியிடுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது நடைபெற உள்ள மக்களவை தேர்தலில் மீண்டும் கூட்டணியில் இணைவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை என்பது பாஜக மற்றும் அகாலிதள கட்சியினுடைய மூத்த தலைவர்களிடையே நடைபெற்று வந்தது. ஆனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததன் காரணமாக தற்பொழுது பாஜக பஞ்சாபில் தனித்தே போட்டியிடும் என்ற ஒரு அறிவிப்பை மாநில பாஜகவினுடைய தலைவர்கள் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த தேர்தலில் ஆம் ஆத்மி, பாஜக மற்றும் அகாலிதளம் ஆகிய கட்சிகளிடையே மும்முனை போட்டியானது நிலவும் எனவும் தற்பொழுது பஞ்சாபில் எதிர்பார்க்கப்படுகிறது. பஞ்சாபில் பாஜக தனித்து போட்டியிட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.